இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. டாஸ் வென்று முதலில் ஆடிய நியூசிலாந்து அணியின் துவக்க வீரர்கள் முன்ட்ரோ 7 ரன்களிலும் கப்டில் 11 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். கேப்டன் வில்லியம்சன் 28 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் ராஸ் டெய்லர் மற்றும் டிம் லாதன் ஜோடி அணியை சரிவில் இருந்து மீட்டது. 119 ரன்களை இந்த ஜோடி சேர்த்தது. அணியின் ஸ்கோர் 178 ரன்களாக இருக்கும் போது டிம் லாதம் 51 ரன்களில் ஆட்டமிழந்தார். சிறப்பாக விளையாடிய ராஸ் டெய்லர் 106 பந்துகளில் 93 ரன்களில் ஆட்டமிழந்தார். முடிவில் 49 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நியூசிலாந்து அணி 243 ரன்களை எடுத்தது. இந்திய அணி தரப்பில் சமி 3 விக்கெட்டுகளையும், சாகல், ஹர்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 244 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் ஜோடி நல்ல தொடக்கத்தை அளித்தனர். குறிப்பாக தவான் அதிரடியாக ஆடினார். 27 பந்துகளில் 6 பவுண்டரிகள் அடித்த தவான் 28 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பின்னர் கேப்டன் கோலி ரோஹித் சர்மாவுடன் ஜோடி சேர்ந்தார். இருவரும் சிறப்பாக ஆடி அரை சதம் அடித்தனர். இரண்டாவது விக்கெட்டுக்கு 113 ரன்கள் சேர்த்தனர். 77 பந்தில் 3 பவுண்டரி, 2 சிக்ஸர் உட்பட 62 ரன்கள் எடுத்த போது ரோஹித் சர்மா ஷார்ட்னர் பந்தில் ஆட்டமிழந்தார். பின்னர் விராட் கோலியும் 60 ரன்கள் எடுத்த போது தனது விக்கெட்டை இழந்தார். அதன் பின் ராயுடு, கார்த்திக் ஜோடி சிறப்பாக ஆடி இந்தியாவை வெற்றி நோக்கி அழைத்து சென்றனர். இறுதியில் 43வது ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி வெற்றி இலக்கை எட்டியது. ராயுடு 40 ரன்களுடனும் தினேஷ் கார்த்திக் 38 ரன்களுடன் களத்தில் இருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.